அதில் என்ன வித்தியாசம் சொல்லு. ஆண்மை இருக்குது, புள்ள பிறக்குது, அதனால வாரிசு வருது. எம்ஜிஆருக்கு கல்யாணம் ஆகலை, புள்ள இல்லை. காமராஜருக்கு கல்யாணமே ஆகலை, ஜெயலலிதாவுக்கு குழந்தை இல்லை. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? வந்தான் வாரிசு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ நீ வந்தல்ல, நீ எப்படி வந்த? நடிகத்துக்கு எப்படி வந்த? நீ அவ வந்த? உங்கள் அப்பன் டைரக்டரு, ஒப்பன் டைரக்டரு, அவனை வச்சு தான் நீ வந்த. இப்போ உன் பல்ல என்ன பண்ண போகிறான்? டைரக்டர் தானே பண்ண போகிறான். நான் என்ன சொல்கிறேன், நீ வந்தா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. திமுகவை ஒழிப்பேன்னு சொன்னவங்களாம் ஓஞ்சி போனது தான் வரலாறு. எல்லாருக்கும் சமாதி கட்டி தான் உட்காந்துக்கிறோம். ஒரு நேரத்தில் ஐயா கலைஞரை பார்த்து சொன்னானுங்க, உங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையாமல் நாளைக்கே செத்துருவாராமேன்னு ஒருத்தன் என்கிட்ட வந்து. நான் சொன்னேன், எங்கள் அம்மா ஒருத்தனுக்கு முந்தானி விரிச்சிருந்தா எங்கள் தாத்தா எல்லாருக்கும் சமாதி கட்டார்றா, ஒரே ஒரு சமாதி பாக்கி இருக்குது, அது கட்டாமல் எங்கள் தாத்தா சாக மாட்டாருன்னு சொன்னேன். கட்டிட்டு தான்டா செத்தார். அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்கள்கிட்ட வந்து அம்மா காலில் விடுறேன், அம்மா கையில் விடுறேன், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஐடி மூர்த்தியை ஜெயிக்க வச்ச மாதிரி திமுகவை ஜெயிக்க வைங்க. நான் சத்தியமாக கெஞ்ச மாட்டேன். கெஞ்ச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா 25 வருஷமாக ஒருத்தர் இருந்தான், என்ன பண்ணோம்? இந்த 5 வருஷத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்டான்லிக்கு போனால் தெரியும், அரசாரம் போனால் தெரியும், ராயபுரம் பிரிட்ஜை யூஸ் பண்ணால் தெரியும், ரோடை பார்த்தா தெரியும் இல்லையா? எத்தனை நூலகம், எத்தனை சமுதாய கூடம், இவ்வளோ எப்படி வந்துச்சு? ஏன் அவன் செஞ்சுருக்கலாமா இல்லையா? ஆனால் இன்றைக்கி மட்டும் மைக்கை பிடிச்சின்னு சொல்கிறாரு, நான் ராயபுரத்தை விட்டு சுரண்டாதீங்கடான்னா கேட்கும். எனக்கு தெரியாதா? ராயபுரத்தை விட்டு போக மாட்டேன்ற, போவாத, என்ன பண்ணன்னு சொல்லி வா, ஓட்டு கேளு. நான் சொல்வது இங்கே நாற்காலி போட்டு அமர்ந்திருக்கின்ற என் தாய்மார்களை மட்டும்தான் நான் சொல்லுவேன். இந்த நாற்காலி போட்டு நீங்கள் அமர்வதற்கு காரணம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் எங்கள் அண்ணன் தளபதியும் எங்கள் அண்ணன் உதயநிதியும் தான் காரணம். இந்த முன்னேற்றத்திற்கு தொடர, நாடு நலம் பெற, உங்கள் பிள்ளை குட்டி எதிர்கால சந்ததி வாழ அதிமுகவென்ற முகமூடியை போட்டுக்கொண்டு பிஜேபி என்ற ஒரு கட்சி நம்மை கவ்வ பார்க்கிறது, நம் வாழ்க்கையை அழிக்க பார்க்கிறது. இங்கே பொட்டு வைத்தவர்கள் இருக்கிறோம், சபரிமலைக்கு மாலை போட்டவர் இருக்கிறோம், அதோ எங்கள் தொப்பி போட்டு பாயும் இருக்கிறார். நமக்குள் எந்த பேதமும் இல்லை. நம் வீட்டில் ஒரு குழந்தைக்கு பேதி என்று சொன்னால் பொன்னேரிக்கு போ பிள்ளை போடு என்பார்கள். ஆனால் பக்கத்து வீட்டு பெண்மணி சொல்லும்